ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கணும்னா இது ஒரு நல்ல அருமையான இடம். அன்பான தோழர்களே, 27 சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னா, நம்ம இது வந்து கடையம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலையா பிள்ளையூர் இந்த கடையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த ரோட்டு வழியாகும். அது வந்து ஆலங்குளம் போகக்கூடிய ராம்நகர் போகக்கூடிய ரோடு இது. இதனால் பெரிய ரோடு. இது வழியாக போனீங்கன்னா நம்ம இடத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் போயிடலாம். இது 3 பாதையாகவும் போகலாம். நம்ம ஏரியாவில் இருந்து, அதாவது கடையம்பட்டல் புதூர் பகுதியில் இருந்து இந்த பாதையாகவும் போகலாம். அப்புறம் இது வந்து திருமலையபுரத்தில் இருந்து அந்த வெங்கடாம்பட்டி போகிற ரோடு, இந்த பிஸ்மி நகர், இந்த அல்லலிம் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அது வழியாக இந்த வழியாகவும் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகலாம். அதே மாதிரி பொட்டல்புதூரில் இருந்து காவூர் வழியாகவும் போகலாம். இப்போ அங்கே ரோடு போட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த 2 வழியாகவும் உங்களுக்கு காமிக்கணும். இது வந்து அங்கே இந்த இடத்துல போய் சேரும். இந்த கடையத்துலேருந்து வரக்கூடிய ரோடும், நம்ம கடைக்கு ஏற்றல போகக்கூடிய இந்த திருமலைபுரத்துலேருந்து வரக்கூடிய ரோடும் இந்த இடத்துல வந்து சேரும். அப்புறம் அதிலிருந்து நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா இந்த கடையத்துலேருந்து வரக்கூடிய அதே ரோடு தான், நேர் ரோடு. இது வந்து இந்த ஆலங்குளம் போகக்கூடிய ரோடு. இதில் வந்து ஏஆர் காலேஜ் எல்லாமே இந்த பாதையில் தான் இருக்குது. இதில் போய் ராம்நகரில் போய் நீங்கள் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஆலங்குளம் போயிடலாம். ரைட்டில் போனீங்கன்னா இடைகால், அம்பை, அப்படி அந்த ரோட்டில் போய் இது ஜாயிண்ட் ஆகுது. ரோடு நல்ல விசாலமான ரோடு, அமைதியான ரோடு. பெரும்பாலும் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம ஏரியாவிலேருந்து ஆலங்குளம் போனீங்கன்னா நீங்கள் இப்படி போகலாம். அதே மாதிரி திருநெல்வேலிக்கு போகிறவங்க கூட இந்த ரோட்டை பயன்படுத்தலாம். ஆலங்குளம் போய் டக்குன்னு நீங்கள் 4 வழி சாலையில் ஏறிடலாம். நல்ல விசாலமாக இருக்கக்கூடிய, அமைதியாக இருக்கக்கூடிய ரோடு. இதில் நீங்கள் வந்து ஏஆர் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், நர்சிங் காலேஜ் எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. அது இப்போ லெஃப்டில் வருது பாருங்கள். இதுதான் அந்த ஏஆர் காலேஜ். இதில் நிறைய மக்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த இடம் வருது. இதுக்கு அடுத்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த லட்சுமியூர் இந்த போர்டு போட்டிருக்கும், காவூர். இதில் வந்து காவூர் ரோடு ரைட்டில் கட் ஆகுது. நீங்கள் பொட்டல்புதூர்லேருந்து வந்தீங்கன்னா நேராக காவூர் வந்து வரலாம். இது நம்ம வந்து இந்த கடையத்துலேருந்து வர்றதுனால இந்த காவூர் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ரைட்டில் கட் பண்ணுறோம். இந்த மாதிரி ரோடு இதாக இருக்குது. ஏன்னா பொட்டல்புதூரில் இருந்து காவூர் வரக்கூடிய அந்த ரோடு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்கனால நான் அந்த வழியாக வராமல் அந்த வழியாக வந்து நீங்கள் காவூர் தாண்டின உடனே இப்படி ஒரு ரோடு பிரியும். இது வந்து இந்த சொக்கலிங்கபுரம் போகக்கூடிய ரோடு. இந்த ரோடு நல்ல அழகாக போட்டிருக்காங்க, தார் ரோடு. நல்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப மண் ரோடு, குண்டும் குழியுமாக தான் இருந்தது. இப்போ அந்த ரோடை வந்து ரொம்ப நல்லா அழகாக போட்டிருக்கிறாங்க. நல்ல வாகனங்கள் அமைதியாக போகக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் ரைட் சைடு வருது. இதுதான் நம்ம இடம். பக்கத்தில் வந்துட்டு இருக்குல்ல, இல்லை ரைட் சைடில் இதுதான் அந்த திருத்தி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த இடம். இந்த இடம் நம்ம போர்டு கூட வச்சுருக்குறோம். இதில் வந்து ஒரு 27.5 சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்குது. அந்த ரோட்டு மேலே ஒரு 50-60 அடி 60 அடி கிட்ட ரோடு ஃபேஸ் இருக்கும். நம்ம அந்த போர்டும் வச்சுருக்குறோம் அங்கே. இது நம்ம பொட்டல்புதூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரு தூரத்தில் வந்துடும். 27 சென்ட் இடம். இது ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அடி ரோடு ஃபேஸ் இருக்கும். நல்ல நீளம். அதில் தோட்டங்கள்லாம் ஒரு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கணும்னா இது ஒரு நல்ல அருமையான இடம். பக்கத்தில் இந்த கோழி பண்ணைகள்லாம் கூட வைக்கிறாங்க. அப்படி எதுவும் யாருக்கும் தேவைப்பட்டு அந்த மாதிரி கோழி பண்ணைகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கிடலாம். அல்லது ஏதாவது சின்ன தோட்டம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். யாருக்கும் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குறைச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி வாங்கி தரோம்.